வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான ஒண்ணு. அடுத்த சில நாட்களுக்கு நம்ம ஊர்ல நடக்க போற வானிலை மாற்றங்கள் கண்டிப்பா சாதாரணமானவே கிடையாது. ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத ரெண்டு தீவிரமான வானிலை எச்சரிக்கைகளை நாம ஃபேஸ் பண்ண போறோம். இது ரொம்பவே ரேர். இத பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் இத யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள பலத்த சூறாவளி காற்றும் பயங்கரமான கனமழையும் தாக்கப் போகுது. ஆனா அதே நேரத்துல ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா இதே மாநிலத்தோட மத்த பகுதிகள் 41 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற சுட்டெரிக்கும் வெயில்லையும் மூச்சு முட்ட வைக்கிற அதிக ஈரப்பதத்திலையும் சிக்கித் தவிக்க போகுது. மழையும் வெயிலும் இப்படி ஒரே நேரத்துல உச்சத்தை தொடுறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி நடக்குதுன்னு பாப்போம். பகுதி 1. இந்த வானிலை மாற்றம் எப்படி உருவாகுதுன்னு சுருக்கமா பாத்தரலாம். தெற்கு உள் கர்நாடகத்திலிருந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் நம்ம தமிழகம் வழியா ஒரு வளிமண்டல கீழழுக்கு சுழற்சி நிலவிட்டு வருது. இதுதான் இப்போ வானிலைய தீர்மானிக்கிற மெயின் ஹீரோ, இல்ல வில்லன் கூட சொல்லலாம். இது ஒரு வகையான காற்றழுத்த தாழ்வு பாதை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வளிமண்டல சுழற்சி ஒரு மாபெரும் காந்தம் மாதிரி செயல்பட்டு ஒரு திசையிலிருந்து ஈரப்பதத்தையும் இன்னொரு திசையிலிருந்து வெப்பத்தையும் ஒட்டுமொத்தமா ஈர்க்குது. இந்த குறிப்பிட்ட அமைப்பு தான் மழைக்கும் வெயிலுக்குமான ஒரு நிலையற்ற பாதையை உருவாக்குது. பகுதி 2. இந்த கனமழைக்கான டைம் லைன் என்னன்னு பாப்போம். இந்த காற்றழுத்த சுழற்சியால வரப்போற மழைய பத்தி முதல்ல பாப்போம். அடுத்த சில நாட்களுக்கு கனமழையும் அதோட சேர்ந்து 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றும் வீச போகுது. இந்த மழை ஒரே இடத்துல நிக்காம எப்படி மாநிலம் முழுக்க டிராவல் ஆகுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு பரவலா பல இடங்கள்ல இதோட இம்பாக்ட் இருக்கும். தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நல்ல இடி மின்னலோடு மழை பெய்யும். அப்படியே நாளைக்கு, அதாவது மே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய இடங்கள்ல இது ரொம்ப தீவிரமடையும். அதைத் தொடர்ந்து மே 2ஆம் தேதி இந்த மழையானது மெல்ல தென் மாவட்டங்களை நோக்கி நகரும்னு தரவுகள் சொல்லுது. சரி, குறிப்பா இன்னைக்கு எந்தெந்த ஊர்களுக்கு அதிக ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் திருச்சி. இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஓரிரு இடங்கள்ல மிக கடுமையான கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க இந்த பகுதிகள்ல இருக்கீங்கன்னா சடன் பவர் கட் ஆகிறதுக்கோ இல்ல திடீர் வெள்ளப்பெருக்கோ வாய்ப்பு இருக்கு. சோ வெளிய போகும்போது குடையையோ ரெயின்கோட்டையோ கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே மே மற்றும் 2 தேதிகள்ல என்ன ஆகுதுன்னா, இந்த கனமழை வலயம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மெல்ல நகர்ந்து தென் தமிழகத்தோட உள் மாவட்டங்களை கவர் பண்ணுது. நீலகிரியிலிருந்து தேனி வரையிலான பகுதிகளோட சேர்ந்து திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த கனமழை எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டிருக்கு. மழை இப்படி தென் தமிழகத்தை நோக்கி நகர்றத வச்சே இது எவ்வளவு பெரிய சிஸ்டம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பகுதி 3. இப்போ கதையோட இன்னொரு பக்கத்துக்கு வருவோம். வெப்ப அலை முரண்பாடு. இதுவரைக்கும் நாம கனமழைய பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த மழையோட சத்தத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற இன்னொரு பெரிய ஆபத்து இந்த 41 டிகிரி செல்சியஸ் வெப்ப அலை. சென்னை மற்றும் அதோட புறநகர பகுதிகள்ல பாத்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட தான் இருக்கும். ஆனா அத பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. மேகமூட்டமா இருந்தாலும் அதிகபட்ச வெப்பநிலை 40லிருந்து 41 டிகிரி செல்சியஸை தொட்டு சுட்டரிக்க போகுது. இது கண்டிப்பா உடலை ரொம்பவே சோர்வடைய செய்யும். அது மட்டும் இல்லாம மாநிலம் முழுக்கவே மே 4ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்க போகுது. சரி, பகல்ல தான் இப்படி வெயில் கொளுத்துது, ராத்திரியிலாவது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்ல. குறைந்தபட்ச வெப்பநிலையே 29லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதனால ராத்திரி நேரமும் ரொம்ப புழுக்கமா தான் இருக்கும். நம்ம உடம்பு இயற்கையாவே தன்னை குளிர் வச்சுக்கிற திறனை இது ரொம்பவே பாதிக்கும். இந்த காம்போ இருக்கு பாருங்க, அதீத வெப்பம் பிளஸ் காற்றிலுள்ள அதிக ஈரப்பதம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப பெரிய சவால். காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்புலேந்து வர்ற வியர்வை சீக்கிரமா ஆவியாகாது. இதனால உடம்பு தன்னைத்தானே கூல் பண்ணிக்க முடியாம ரொம்ப திணறும். இது மக்களுக்கு மூச்சு திணறல், கடுமையான உடல் சோர்வுன்னு பல உபாதிகளை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க, நிழலான இடங்கள்ல இருங்க. இது ரொம்பவே முக்கியம். பகுதி 4. இதிலிருந்து தப்பிக்க வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கைகள்.
குறிப்பா கடலோர பகுதிகள்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, நடுக்கடல்ல வீசப்போற காத்தோட வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டரை எட்டக்கூடும். நிலப்பரப்புல வீசுற காத்தை விட கடல்ல வீசுற இந்த சூறாவளி காற்று பல மடங்கு ஆபத்தானது. அலைகளோட சீற்றம் வழக்கத்தை விட ரொம்பவே பயங்கரமா இருக்கும். எந்தெந்த கடற்பகுதிகள்ல ரிஸ்க் அதிகம்னு பார்த்தா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அப்புறம் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள். இங்க காற்றின் வேகம் மணிக்கு 45லேருந்து 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும். சாதாரண படகுகள் இந்த கொந்தளிப்பை தாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ரொம்ப தெளிவான வார்னிங் இதுதான். மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு ரொம்ப கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்க உயிர் பாதுகாப்பு தான் நமக்கு எல்லாத்தை விடவும் முக்கியம். அதனால வானிலை சீரடைகிற வரைக்கும் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கிறதே ரொம்ப நல்லது. நாம இந்த பகுப்பாயோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் சுட்டெரிக்கும் வெயில், இன்னொரு பக்கம் சூறாவளி காத்து, கனமழை. இது ரெண்டும் ஒரே வாரத்துல ஒரே மாநிலத்துல மோதுது. இந்த நேரத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்படி அடுத்தடுத்து ஆப்போசிட்டான தீவிர வானிலை மாற்றங்களை சமாளிக்க நம்ம ஊர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம கட்டமைப்பு உண்மையிலே ரெடியா இருக்கா? இத பத்தி நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை இத்துடன் முடிச்சுக்கிறேன். வானிலே கவனிங்க, பாதுகாப்பா இருங்க. வணக்கம்.